ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூடியூப்ல இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் 2 உடைச்சி வச்சுருக்கேன், அது இப்போ சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சா நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்த அப்புறம் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி. இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பருப்பு சாதத்துக்கு. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்காக 1/2 kg அரிசி கூட ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஊற வச்சுருந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த அப்புறம் இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடுறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ குக்கரோட மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 4 விசில் வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 4 விசில் வந்துட்டு ஏர்லாம் அடங்கின அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாதம்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து வச்சு கடைசியில் சேர்த்தாதான் அரிசி பருப்பு சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது தான் இது நல்லா மணமாக இருக்கும் சாப்பாடு சாப்பிடும்போது. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியில் நல்லா கரெக்டான பக்குவத்தில் குக் ஆகிருக்கு. சாதம் இன்னும் நல்லா குழைய வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். டேஸ்டியான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.